உலகிலே சிறந்தது கல்வியா செல்வமா? உங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை நீயே சொல். என் அறிவு கேட்டவரை செல்வம் தான் சிறந்தது. என்ன செல்வமா? இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் இப்பொழுதே பூலகம் சென்று வாயிலா உன்னை பேச வைத்து பாட வைத்து பெரும் புலவனாக்குவேன். செல்வத்தை அவன் காலில் விழ வைக்கின்றேன். இல்லாவிட்டால் எனக்கு கலைவாணி என்னும் பட்டம் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. வணக்கம் தேவி. வணக்கம் நாரதா. என்ன விஷயமாக வந்திருக்கிறாய்? சரஸ்வதி தேவி கல்விதான் சிறந்தது என்று கூறுகிறார்கள். செல்வம் தான் சிறந்தது என்று நீ கூறவில்லையா? அது தாயே, உலகிலேயே சிறந்தது கல்வியா செல்வமா? சொன்னால் கோவிக்க கூடாது. செல்வம் தானே சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இப்பொழுதே பூலோகம் சென்று வறுமையில் வாடும் ஒரு பெண்ணை செல்வ செழிப்போடு அரசியாக்கி செல்வம் தான் சிறந்தது என்று நாடகத்தை காட்டுகின்றேன். இல்லாவிட்டால் நான் மலைமகள் அல்ல. எனக்கு திருமகள் என்ற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நாராயண 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 நாராயண. வாரும் நாதரே, என்ன பிரச்சனை கொண்டு வந்துள்ளீர்? கல்விதான் சிறந்தது என்று சரஸ்வதி தேவியும் செல்வம் தான் சிறந்தது என்று லட்சுமி தேவியும் கூறுகிறார்கள். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஆர்வத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகிலே சிறந்தது வீரமே. நாரதா வா. வந்தேன். உலகிலே சிறந்தது எது என கூறு. ஆகட்டும் தாயே. முதலில் கல்வி, இரண்டாவதாக செல்வம், அதன் பிறகுதான் மூன்றாவதாக வீரம். நாரதா வா இங்கே. ஐயோ மாட்டேன் தாயே. நாரதா வா இங்கே. ஐயோ மாட்டேன் தாயே. தேவி, உங்களின் வீரத்தை பற்றி அனைவரும் அறிந்ததே. இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். நாரதா வா இங்கே. வந்தேன். உண்மையை சொல். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மற்ற என்று உலகில் எல்லோரும் சொல்கிறார்கள். நாரதா, இதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நாரதா, இதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆகவே வீரம்தான் சிறந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகின்றேன். பவே பூலகம் சென்று கோடையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் மன்னன் மாவீரனாக்கி புலவரையும் அரசையும் என் அடிமையாக்கி என்னோடு பெற்ற தளபதியின் காலில் விடுவிக்கின்றேன். இல்லாவிட்டால் நலமகள் அல்ல. எனக்கு பராசக்தியின் பட்டம் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண நாராயண நாரதா, உனது பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டதா? நாரதா, உனது பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டதா? இப்பொழுதுதானே துவங்கியிருக்கிறேன். ஆரம்பித்து விட்டாயா உன் நாடகத்தை? அனைத்தும் வெற்றிகரமாக. நாங்கள் அருள் வேண்டும். என் அருளுக்கு என்னும் உண்டு. எல்லாம் வெற்றிகரமாக முடியும். சென்று வா. நல்லது. காட்சி நின்று கலைமகள் கலைமகள் மலைமகள் மூவரும் சேர்ந்து உரையாடுகின்றனர். என்ன கலைவாணி, நலம் தானே? அந்த நலம் என்ற சொல்லே தானே? சொல்லறிய நயம் இருக்கிறது. ஆனால் பாவம், முகத்தில் தான் ஒருவித பயம் தென்படுகிறது. பயம் நயம் என்ற சொல்லை மட்டும் பயம் நயம் என்ற சொல்லை மட்டும் கற்றுக்கொண்டு பேசிவிட்டால் அதற்கு அப்பா ஜெயம் என்றும் சொல்லும் உண்டு. அதற்கு அதிபதி நான். அதை நீ மறந்து விடாதே. சொல்லறிய சொல் காட்டினால் போதுமா? அதன் பொருள் வேண்டாமா? உன் வார்த்தைப்படியே எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின்னாலே பொருள். அப்படியானால் எனக்கு
சொல் என்று விவாதம் செய்கின்றனர். நாராயண 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 நாராயண. கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் ஒற்றுமையாக நிற்கும் காட்சியை காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? கேலியா செய்கிறாய்? மன்ன வினைக்கலாம் காரணம் நீதானே. நாரதா வா இங்கே. ஐயோ மாட்டேன் தாயே. நாரதா வா இங்கே. வந்தேன். உள்ளதை சொல். கலகம் வேண்டாம் கலகம் வேண்டாம். திருமகள் அருகே நிற்கிறாளே என்று தயங்கி விடாதே. அத்துடன் அலைமகள் மிரட்டி விடுவாளே என்று பயந்து விடாதே. புரிந்ததா? நடுநிலையில் நின்று அறிவை கூட்டி முறையாக சொல். என் வினாக்கு தக்க விடை கூறி எங்க வேணாலும் ஓடிவிடு. கல்விதான் சிறந்தது, செல்வம் விளையாட்டது. வேகம் குறைந்தால் வீரமும் குறைந்துவிடும். அத்தனையும் பொன்மொழி. நாரதா